அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாப்பிக்கு தெர்மோடைனமிக் ப்ராசஸ். அதில் தேர்டு ப்ராசஸ் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு லெட் அஸ் கன்சிடர் த சிலிண்டர். அந்த சிலிண்டரில் கேஸை ஃபில் பண்ணிடுங்க. இந்த சிலிண்டருடைய டாப் சர்ஃபேஸில் ஒரு மூவபிள் பிஸ்டனை அட்டாச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த பிஸ்டன் மேலே சம் மாசஸையும் என்ன பண்ணுறீங்க, அட்டாச் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த சிலிண்டருக்கு ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணுங்கள். அப்படி ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணும்போது இந்த கேஸோடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், இந்த கேஸோடைய இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும், இந்த சிலிண்டருடைய வால்யூம் ஆல்சோ சேஞ்ச் ஆகும். பட் ப்ரெஷர் மட்டும் சேஞ்ச் ஆகாது. ப்ரெஷர் ஆல்வேஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஐசோபாரிக் ப்ராசஸ். See the first point. In ஐசோபாரிக் ப்ராசஸில் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டு, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும், வால்யூமும் சேஞ்ச் ஆகும். தேர்ஃபோர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் volume directly proportional to temperature. See the second point. At a constant pressure, the external work is done. That is W equal to pressure into change in volume. P for pressure, del V அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ இந்த இடத்துல ஐசோபாரிக் ப்ராசஸில் ஒரு ஒர்க் நடக்குது. அந்த ஒர்க்கில் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அந்த சிலிண்டரோடைய வால்யூம் மட்டும் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக், Q equal to U plus W. இதில் Q அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, Uங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, W அப்படிங்கிறது ஒர்க் டன். நம்மளுக்கு ஒர்க் டன்னோட வேல்யூ தெரியும், ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். இந்த ஐசோபாரிக் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜியும் சேஞ்ச் ஆகுது, வால்யூமும் சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜிக்கு பதிலாக U2 மைனஸ் U1, அதாவது இன்டர்னல் எனர்ஜினா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா U2 மைனஸ் U1. அதே மாதிரி சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னா V2 மைனஸ் V1. அப்போ இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். Q ஈக்குவல் டு U2 மைனஸ் U1 ப்ளஸ் P V2 மைனஸ் V1. ஃபோர்த் ப்ராசஸ் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜியை இந்த சிலிண்டருக்கு சப்ளை பண்ணுறோம். அப்படி சப்ளை பண்ணும்போது இந்த கேஸோடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், இந்த கேஸோடைய இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும், இந்த கேஸோடைய ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். பட் இந்த வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டஸ் நாட் சேஞ்ச். இந்த வால்யூம் மட்டும் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஐசோகோரிக் ப்ராசஸ். See the first point. In ஐசோகோரிக் ப்ராசஸில் வால்யூம் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும், ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகும். தேர்ஃபோர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூமில் ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். தட் மீன்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகும். தேர்ஃபோர் ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். See the second point. At a constant volume, no external work is done, or
work done in isochoric process is 0, that is W equal to 0. ஸோ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால பிஸ்டன் வந்து என்ன ஆகலை, மேலேயும் கீழேயும் மூவ் ஆகலை. அப்போ அந்த இடத்துல தேர் இஸ் நோ ஒர்க்கே நடக்கலை. அதனால் ஒர்க் ஈக்குவல் டு 0. வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால பிஸ்டன் என்ன ஆகலை, அப் அண்ட் டவுன் டைரெக்ஷனில் மூவ் ஆகலை. அப்போ அந்த இடத்துல எந்த ஒர்க்கும் நடக்கலை. ஏன்னா பிஸ்டன் மூவ் ஆச்சுன்னா தான் ஒர்க்குன்னு சொன்னோம். பிஸ்டன் இந்த இடத்துல மூவ் ஆகலை. அப்போ ஒர்க்கோட வேல்யூ 0. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக், Q ஈக்குவல் டு U ப்ளஸ் W. Qனா இன்டர்னல் எனர்ஜி, Qனா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, Uனா இன்டர்னல் எனர்ஜி, Wனா ஒர்க் டன். ஸோ இதில் நம்மளுக்கு ஒர்க்கோட வேல்யூ 0 நம்மளுக்கு தெரியும். தேர்ஃபோர் ஃபைனல் ஈக்குவேஷன் Q ஈக்குவல் டு U. தேங்க்யூ.